ஹை கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழானிக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பாலியல் ரீதியாக அரசு பள்ளியிலாகட்டும் தனியார் பள்ளியிலாகட்டும் பள்ளிகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்குமா, இல்லை தீர்வு இல்லாமல் போச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் எப்படி நடக்க போகுது, இன்னைக்கு நடந்த விஷயம் என்ன அப்படின்ற பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பேச போகலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க, வந்து சொல்லக்கூடிய தகவல் முழுமை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பள்ளிக்கு வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அனுப்பலாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற. ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு போனால் எந்த இடத்துலையுமே பாதுகாப்புன்றது வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து இந்த பொறிக்க பசங்க ரோட்ல சுத்திட்டு கிடக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பெண்களை வந்து சீன்றது, பாலியல் வந்து துன்புறுத்துது அப்படிதான் கேள்விப்பட்டோம். அதுக்கான வழக்குகள் தொடர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான அறிவுரைகள் வந்து பார்த்தோன்னா பள்ளியிலிருந்தே சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு பக்கம் பெற்றோர் சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை சமூக நல அக்கறையில் இருக்கிறவங்க விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இந்த பாலியல் இந்த மாதிரிலாம் துன்படுத்தக்கூடாது, இப்படியெல்லாம் துன்படுத்துவாங்க, இந்த இடத்துல வந்து சேஃப்டியா இருங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னைக்கு நடந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா ஒரு பள்ளி ஆசிரியரே வந்து பார்த்தோன்னா இந்த பாலியல் ரீதியாக வந்து பார்த்தோன்னா ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து தெரிய வரும்போது ரொம்ப மனசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையா தான் இருக்குன்னு தான் சொல்ல வரணும். என்ன நடந்தது அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லியில வந்து பாத்தீங்கன்னா அரசு நடுநிலை பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா 8வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பெயர் மறுக்கப்படுது. எதுக்காகனா அவங்க ஃபியூச்சர்ல வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக மறுக்கப்படுது. அதுல வந்து 3 ஆசிரியர்கள், ஒன்னு வந்து சின்னசாமி, பிரகாஷ், ஆறுமுகம் சொல்லக்கூடிய 3 ஆசிரியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பள்ளியில் இருக்கிற கழிவறையிலே வந்து பார்த்தோன்னா அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அந்த பெண்ணை வந்து கர்ப்பமாக்கி அந்த பெண்ணோட கரு வந்து கலைச்சிருக்கிறாங்க. கரு கலைச்சதுக்கு அப்புறம் பெண் வந்து உடல்நல பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து 1 மாசம் அவங்க வந்து பார்த்தோன்னா பள்ளிக்கு வராம இருந்திருக்கிறாங்க. இதை வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா பள்ளியோட தலைமை ஆசிரியர் போறாங்க. குழந்தைகிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தெரிய வருது இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி நடந்துச்சு, இதனால வந்து பார்த்தோன்னா இப்படி ஆச்சு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தலைமை ஆசிரியர் என்ன பண்றாங்க, மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்து பார்த்தோன்னா போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமா பேசப்பட்டு வைரலா பேசப்பட்டு கிட்டத்தட்ட வந்து காலையிலேருந்து அவங்க உறவினர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஒன்று தெரியுது கூட்டமாக வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் வந்து இது கையில் இருக்காங்க. ஆசிரியர்கள் வந்து கைது பண்ணாங்களே 3 பேர் வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த மாணவி வந்து பார்த்தோன்னா பாதிக்கப்பட்ட மாணவி வந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு அவங்க வந்து பார்த்தோன்னா சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இதுதான் நடந்த விஷயங்க. இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர்ன்றது என்ன பணி, மிகப்பெரிய கடவுளுக்கு அடுத்தபடியா ஆசிரியரை வந்து நம்ம வந்து வச்சு பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் பெற்றோர்களே வச்சு பார்க்குறோம். ஏன்னா வந்து ஒரு கல்வின்றது அந்த அளவுக்கு முக்கியத்துவம். அதுக்காகத்தான் குழந்தைகளை வந்து பார்த்தோன்னா ஏழ்மையா இருக்கிற வந்து பார்த்தோன்னா அரசு பள்ளியில் இட்டு போறாங்க. இல்லை பணம் வசதியா இருக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு வசதியா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா தனியார் பள்ளியில் சேர்த்துறாங்க. குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமா கல்வின்றது முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து சேர்த்துறாங்க. ஒரு 6 மாசம் முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில பர்கூர்ல நடந்த விஷயம். இப்போ வந்து என்னன்னா போச்சமல் நடந்திருக்கு. இந்த கிருஷ்ணகிரி சுற்று வட்டாரத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாசத்துல வந்து 2 வழக்குகள் இந்த மாதிரி பதியப்பட்டிருக்கு. எப்படி வந்து நம்ம ஆசிரியரை நம்பி குழந்தைகள் வந்து அனுப்புறதுன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்தாலும் அவங்க வந்து தப்பிச்சு வராங்க. அது வந்து மீண்டு வராங்க. இவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுல சமூகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா பின்னடையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அவர்களை வந்து ட்விட்டர்ல வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான கேவலமான நிலையில தான் நாம் வந்து பின்தங்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா தான் சொல்ல வரணும். கண்டிப்பா வந்து ஒரு ஆசிரியர் பணின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண இல்லைங்க. எத்தனையோ லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒரு சமூக சேவை செய்யணும், ஆசிரியர் பணியை வந்து சமூக சேவை செய்யணும்னு சொல்லிட்டு பல நாட்களாக கஷ்டப்பட்டு படித்து அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்காம நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்கூலில் போயிட்டு தவறான எண்ணத்தில், தவறான நோக்கத்தில், தவறான பார்வையில் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு செஞ்சது மிகப்பெரிய ஒரு குற்றமான செயல் அப்படின்றது என்னோட கருத்து. கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மட்டும் உரிய நீதி கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளியா ஆனால் கண்டிப்பா தூக்கு தண்டனை வந்து கிடைக்கணும். இல்லைன்னா வந்து ஒரு ஆசிரியர் பணின்றது சாதாரண இல்லை. எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல கட்ட முயற்சிகளை பண்ணி பல தியாகத்தை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்க அந்த இடத்துல இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொடூரம், மிகப்பெரிய குற்றம் அப்படின்றது என்னோட கருத்து. இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து உரிய நீதி கிடைக்கணும். அதுக்கு வந்து எந்த மறுப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் பட் வந்து போராட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பாதிக்கப்படாம, மற்ற இடங்களுக்கு பாதிக்கப்படாம நீங்க நேர்மையான முறையில் வந்து
கோரிக்கையை வைங்க, போராட்டத்தை வந்து கையெடுக்காதுங்க அப்படின்ற கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தா நேர்ல போய் சந்திச்சு பேசினார் இல்லையா, அதனால வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு சல்யூட் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அவர் வந்து வெளிப்படுத்தலைன்னா இது வந்து மூடி மறைச்சதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குதுன்றது என்னோட கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய குழந்தைகளுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து தயவு செஞ்சு வேணும். எல்லா ஆசிரியர்களுக்கும் நான் வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சுக்கிறேன். கண்டிப்பா வந்து பாலியல் ரீதியா துன்படுத்தினா என்னென்ன பாதிப்பு வரும், எப்படிலாம் வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து உங்களை வந்து துன்படுத்துவாங்க, தூண்டுவாங்க, அதனால வந்து எப்படி வந்து தவிர்த்துக்கிறது அப்படின்றது ஒரு விழிப்புணர்வு வந்து கண்டிப்பா வேணும். அது வந்து இது தமிழ்நாட்டுக்கு கிருஷ்ணகிரிக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே இந்த விழிப்புணர்வு வந்து கண்டிப்பா வேணும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே விழிப்புணர்வு வரும். இது அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆசிரியராக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஒரு விழிப்புணர்வு வந்து கண்டிப்பா தேவை. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நேர்மையான தீர்ப்பு வந்து வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பேசியிருக்கிறேன். கண்டிப்பா வந்து அந்த மாதிரி இஷ்யூ இனிமேலுக்கு வரக்கூடாது அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் இந்த மாதிரி விஷயத்துல வரும்போது நம்ம வந்து நான் சொல்றோம். ஆனா பட் வந்து குறையுமான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறியா இருக்கு. இந்த மாதிரி நபர்களே குற்றவாளியான நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக தூக்கு தண்டனை கிடைச்சா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து தப்பு செய்யறதுக்கு வந்து பயப்படுவான், யோசிப்பான். இந்த மாதிரி தவறு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறையும் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.